ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சங்கீதா சீனிவாசன். இன்றைக்கி சமைக்கிற குக்கிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன சமைக்கலான்றதை பார்க்கலாம். சமையலுக்கு என்னென்ன தேவைன்ற பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பில் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பருப்பு வேக வச்சுக்கலாம். குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் விட்டுடணும். காஃபி போட்டுங்க ஃபஸ்ட்டு. தண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பால் காயுது, குக்கரில் பருப்பு வேகுது. இப்போ காயெல்லாம் கட் பண்ணி வைக்கிறேன். தண்ணியிலெல்லாம் கொதிச்சிருச்சு. மூடி சேர்த்து நூடுல்ஸ் போட்டு நான் காயெல்லாம் கட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பருப்பு 3 விசில் வந்துருச்சு. மேகி இன்னும் வெந்துக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஒரு காஃபி போட்டு சாப்பிட்டுடலாம். காஃபி குடிக்காமல் எனர்ஜியே இல்லை. காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இது நல்லா வெந்துருச்சு. இதை வடிகட்டிக்கலாம். இப்போ நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் போடணும். வதங்கிட்டே இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் கேரட் பீன்ஸு போட்டுடலாம். காய் வதங்கிறப்பவே லேசாக உப்பு போட்டு காய்க்கு அது நல்லா வேகட்டும். ஹாய், இவன் தான் எங்கள் சின்ன பையன். இப்போ தான் எந்திரிச்சு வரான். குட் மார்னிங். குட் மார்னிங் அம்மா. நூடுல்ஸ் போட்டாச்சு. ஒரு பரட்டிட்டு மசாலாலாம் போடணும்.
மசாலா சேர்த்து மேகி அதுலேயே நூடுல்ஸ்லேயே வர மசாலாவும் மேகி மசாலா அப்புறம் உப்பு அவ்வளோதான் ரெடி. அடுப்பில் கடாயை வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணி பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். அது போட்டுட்டு அவரைக்காயும் போட்டுக்கலாம். காயெல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி தண்ணி கொஞ்சம் ஊற்றி எப்படி இருக்குது மேகி? நல்லா இருக்குமா, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. சாப்பிடு. காய் நல்லா வெந்துருச்சு. பருப்பு ஊற்றிடலாம். பருப்பு புளியும் ஊற்றியாச்சு. புளி ஊற்றிட்டு உப்பு, உருளைக்கிழங்கு செய்ய எண்ணெய் ஊற்றி உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு கடுகு போட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக ஆன பின்னாடி உப்பு, உருளைக்கிழங்கு, மிளகாத்தூள் நீத்தா நயம் தேங்காய் போட்டு இறக்க வேண்டியதுதான். சாம்பார் ரெடியான்னு பார்க்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு என்ன லஞ்ச்? அடுத்தது ரசம் வைக்கணும். ரசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து மிக்சியில் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் தோசை கேட்டாருன்னு தோசை அவருக்கு சுட்டு கொடுத்துட்டு ரசம் தாளிக்க வந்துட்டேன். கடாய் வச்சு கடுகு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு வரமிளகா போட்டு அரைச்சி வச்ச மிளகு, ஜீரகம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கி புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான்.
உப்பு போட்டு நல்லா கொதிக்க வேண்டியதுதான். உப்பு, மஞ்சத்தூள். பாய். பாய்மா. அப்புறம் ரசம் ரெடி. பாய்மா. பாய். இன்னைக்கு என்ன சமையல்ன்றதை பார்க்கலாமா? அவரைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், ரசம், சாப்பிட தோசை, அரிசி தண்ணியில் இருக்குது. வேணுங்கிறப்ப மத்தியானம் வச்சுக்கலாம். ஊறுகாய் இருக்குது, தயிர் இருக்குது. அவ்வளோதான். இன்றைக்கி லன்ச் மெனு இதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய், டாட்டா.